ப்ரோ, இப்போ இந்த ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸே ஆகலை. அது வந்து கேஸ் போட்டு மேலும் மேலும் தள்ளி போட்டுங்கிறானுங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விஜய் ஃபேன்ஸோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஜனநாயகன் படம் தள்ளி போகிறது வந்து யாருக்கு ப்ளஸ் தெரியுங்களா? விஜய்க்கு, விஜய் ஃபேன்ஸுக்கு தான் ப்ளஸ். எப்படி சொல்கிறீங்க? ஏன்னா எந்த படத்துக்கும் இப்படி நடக்கலை. ஜனநாயகன் படத்துக்கு மட்டும் இப்படி நடக்குது. அதுவும் விஜய் அரசியல் வர டைமில் இப்படி நடக்குதுன்னா ஏங்க அது எல்லாருக்குமே ஓப்பனாக ஃப்ராங்காக தெரியும்ல. இந்த மாதிரி ஆப்போனண்ட்டில் இருக்கிற கட்சிக்காரங்க தான் இதெல்லாம் பண்ண வைக்கிறாங்கன்ட்டு. அதனால இதெல்லாம் பட்டமா தெரியும். இவங்க தான் பண்றாங்க, இவங்க தான் படத்தை வர வைக்காம தடுக்கிறாங்க. ஆனா வந்திருந்தா பராசக்தியில ஊதான். இப்போ வந்து ஜனநாயகனுக்கே சென்சர் கொடுக்காம வந்து கோர்ட்ல வந்து கேஸ் எடுக்கவே மாட்டாங்க அதை. ஆனா வந்து இப்போ புலி படத்துல வந்து விஜய் வந்து அந்த 15 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு பண்ணதுக்கு வந்து 1.5 கோடி செல்லும் அப்படின்ற மாதிரி கொடுத்துறாங்க. இல்ல ப்ரோ, அதாவது நீங்க அப்ப இருக்கிறத வந்து இப்ப பேசக்கூடாது. புலி டைம்ல விஜயோட மார்க்கெட்டும் சரி, அவரோட அந்த மதிப்பும் சரி அப்போ வேற. இப்போலாம் விஜய்ன்றவர் எந்த அளவுக்கு உயரம்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அதை நான் சொல்லி தான் தெரியணும்லாம் கிடையாது. ஸோ அதனால இப்போ இருக்கிற மார்க்கெட்டுக்கு அவர் எந்த அளவுக்கு பண்ணா காலி பண்ண முடியுங்கிறனால தான் இந்த அளவுக்கு வச்சு இறக்கி செய்கிறாங்க. புலி டைம் மாதிரி இப்போ இருந்திருந்தா இன்னத்துக்கு படம் ரிலீஸ் ஆயிருக்கும். இல்லை அதுதான் இப்போ புலியோட ஃபைல் இப்போ தேவையான்னு கேட்குறேன். ஏன்னா புலி இது வந்து அப்பயே நீங்கள் இது தீர்ப்பு கொடுத்துருக்கலாம். இல்லைனா வந்து எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கூட அதை வந்து எடுத்துருக்கலாம். பட் எலெக்ஷன் வர 2 மாதம் தான் இருக்குது. இந்த டைமில் வந்து புலி இதை வந்து எடுத்து இவர் வந்து இந்த மாதிரி வந்து ஏமாற்றிருக்காரு, இந்த மாதிரி வரி கட்டாமல் ஏமாத்து செல்லும் அப்படி சொல்லியிருக்காங்களே. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தோண்டி எடுப்பாங்க ப்ரோ. இதுக்கு புலிக்கு முன்னாடி என்னது, புலிக்கு முன்னாடி என்ன படம் வந்தது? எல்லா படமும் தோண்டி எடுப்பாங்க. இப்போ சுறா படம் ஓடவே இல்லை. எப்படி நஷ்டஈடு கட்டினீங்க அந்த இதெல்லாம் எடுப்பாங்க. அதெல்லாம் எடுத்து ஏதாவது ஒன்று சொல்லணுமேனு தான் சொல்லிருப்பாங்களே தவிர தோண்டி தான் எடுப்பாங்க. வேற வழி கிடையாது. ஏதாவது ஒன்று பண்ணி மடக்கி படத்தை வர விடாமல் தடுக்கணும் எலெக்ஷன் வரைக்கும். எலெக்ஷன் வந்து மறுபடியும் ஆட்சி புஷ்டாங்கன்னா ஆப்போனண்ட் ஆட்சி வரவே முடியாதுல்ல இவரால. ஆமா, அதனால வந்து விஜய் இறக்கி செஞ்சுக்கினே இருப்பாங்க. அதான் டிவிக்கு மேல பிரச்சனை போட்டுனே கெட்ட பேர் விளைவிச்சுனே இருப்பாங்க. ஆனா டிவிக்கு பண்றது பண்ணிக்கினே தான் இருக்காங்க. ஆமா, அது பண்ணிக்கினே தான் இருக்காங்க. டிவிக்கு மாஸ் ஏறுது, இறங்குதுன்றது என்னோட ஒப்பீனியன். இறங்குது. ஆமாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டிவிக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மாநாடு போட்டாங்க, முதல் மாநாடு. அது வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி ஆயிடுச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து ஏகப்பட்டது வந்தது, கண்ட்ரோலே பண்ண முடியல விக்ரவாண்டியில். இப்போ அந்த மாநாடுக்கு போட்டியாக வந்து டிஎம்கே வந்து லைனாக ஒரு 2-3 மாநாடு, இப்போ மகளிர் மாநாடு சொல்லிட்டு, இளைஞரணி மாநாடு சொல்லிட்டு லைனாக போட்டுருக்காங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க பெருசாக போட்டது கிடையாது. இப்போ விஜய் போட்டதுக்கப்புறம் லைனாக அந்த மாதிரி போடுறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எடுத்து பாருங்க, 2 வீடியோ சேர்த்து இது எப்படி இருக்கு இது எப்படி இருக்குன்னு பாருங்க. விஜய் இது வந்து நம்மளே ஓப்பனா ஃப்ராங்கா சொல்லலாம், என்னப்பா இது இப்படி பண்றாங்களே அப்படின்ட்டு. பட் டிஎம்கேக்கு எனக்கு அந்த அளவுக்கு தோணல. மேபி அவங்க டீசெண்டா ஹேண்டில் பண்ணிக்கணும், டீசெண்டா நடந்துக்கிறாங்க. பட் விஜய் இது வந்து பிரமிப்பா இருக்கு, நேச்சுரலா இருக்கு, பிரமிப்பா இருக்கு. இவங்க வந்து ஆர்டிஃபிஷியலா கொஞ்சம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி தோணுதா? அமௌண்ட் கொடுத்து நஷ்டத்து கூப்பிடுறாங்க, அமௌண்ட் கொடுக்குறாங்க, அதான் உண்மை. அதான் உண்மை. இல்லைனா வந்து அந்த அளவுக்கு கட்டுப்பாடா வச்சிருக்காங்கல்ல, அந்த அளவுக்கு கூட்டம் வருமானு தெரியல. அதான் அது அந்த அமௌண்ட் கொடுக்குறதே வந்து கட்டுப்பாடாக இருக்கிறதுக்கு. அதுதான் அதனால தான் இப்போ பிரச்சனையாக போயிடுது. இப்போ நீங்கள் வந்து 2026 வந்து எந்த கட்சி வந்து ஆட்சி அமைக்கும்? அதிமுகவா இல்லை திமுகவா இல்லை டிவிகேவா இல்லைன்னா சீமான் கட்சி நாம் தமிழரா? தான் ப்ரோ, எனக்கு வந்து ஒன்று ஏடிஎம்கே வரட்டும் இல்லை டிவிகே வரட்டும். ஏன்னா நம்ம இருந்து அனுபவிச்சதுக்கு ஒரு சின்ன மாற்றமாவது எனக்கு வேணும். மாற்றம் கண்டிப்பா. இப்போ வந்து ஏடிஎம்கே இல்லைன்னா டிவிகே வரட்டும். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமே, கொடுத்து பார்ப்போம் ஒரு வாட்டி. என்னோட இதுதான். ஏன் நாம் தமிழ் அவங்களும் புது கட்சி தானே, அவங்க வந்து மாறினே இருக்காரு. திடீர்னு விஜய் எதிர்க்கிறாரு, திடீர்னு டிஎம்கே எதிர்க்கிறாரு. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னே புரிஞ்சிக்க முடியல. அதனால அவருக்கு மேலே கான்சென்ட்ரேட் போக மாட்டேங்குது. இப்போ வந்து ஆனால் உங்களுக்கு வந்து இப்போதைக்கு திமுக ஆட்சியோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஆட்சி ரொம்ப நாசமாக போன மாதிரி தான் இருக்கு. மக்கள் சந்தோஷமா இல்லை. எங்க சந்தோஷமா இருக்காங்க, புலம்பினே தானே இருக்காங்க இது வரைக்கும். ஆமாம், போராட்டம்லாம் அதிகமாக நடக்குது, ஸ்ட்ரைக் நடக்குது, எல்லாமே நடக்குது. ஒரு வாட்டி ஆட்சி மாற்றோம், அப்போதான் நமக்கே தெரியும். புரியுது. இப்போ நீங்கள் வந்து ஓட்டு யாருக்கு போடுவீங்கன்னு நினைக்கிறீங்க? நான் விஜய் ஃபேன் இல்லை தான். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் விஜய் ஃபேன்ஸ் தான். ஆனால் எனக்கு ஓரளவுக்கு தெரியும் விஜய் இப்படி இருப்பார்னா அவர் அந்த சினிமாவில் காட்டுறது, இந்த பப்ளிக்கை அந்த மாதிரி காட்டுறதுல நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. சரி, இவ்வளோ சம்பாத்தியத்தை விட்டு நமக்கு ஒன்று வந்து பண்ணணும்னு நினைக்கிறாரு. இதுவுமே நினைக்காமையா வருவார், நல்லது நடக்கணும்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். அதனால நான் ஃபர்ஸ்ட் டிவிக்கு
டிவி. சரி, இப்போ வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு சூர்யா பிடிக்கும். இப்போ சூர்யாவை வந்து திடீர்னு வந்து அரசியலுக்கு வரான்னு சொல்கிறாரு. நீங்கள் சூர்யாவுக்கு ஓட்டு போடுவீங்களா இல்லை விஜய்க்கு ஓட்டு போடுவீங்களா? சூர்யா பொறுத்த வரைக்கும் அவர் வந்து டோட்டலாக வேற ஆள். அவர் வந்து அரசியல் வந்து தான் நல்லது பண்ணோம்லாம் கிடையாது. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு அதுவே அவருக்கு போதும். அதனால அவரு அரசியல் வந்தாதான் நல்லது பண்ணோம்லாம் கிடையாது. அவர் வந்து டோட்டலாக வேற. அவர் வேற விஜயோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அதனால விஜய்க்கோட சப்போர்ட், அதாவது சூர்யாவோட சப்போர்ட் விஜய்க்கும் இருக்கும், சூர்யா ஃபேன்ஸோட சப்போர்ட்டும் விஜய்க்கு இருக்கும். அப்போ விஜய் ஓகே தான் அப்படின்றீங்க? எனக்கு ஓகே, நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுறேன். ஆனால் விஜய் வந்து அப்படின்னா பெருசாக பண்ண போறாரு அந்த அளவுக்கு. இப்போ பெருசாக ஒன்றும் அவங்க எதுவும் எஃபோர்ட் போட்ட மாதிரி தெரியலையே அந்த அளவுக்கு. வந்து இது வரைக்கும் எதுவும் பெருசாக பண்ண மாதிரிலாம் எனக்கும் தெரியல ப்ரோ. இது வந்து என்னன்னா, இப்போ யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எதில் அட்டாச் ஆகுறாங்களோ இல்லையோ சினிமாவில் பயங்கரமாக அட்டாச் ஆகிருப்பாங்க. சரி, சினிமாலேருந்து இப்போ இந்த ஜென்ரேஷன்லேருந்து ஒருத்தர் வராருன்னா இந்த ஜென்ரேஷனோட மோஸ்ட் ஃபேன்ஸே வந்து விஜய்க்கு தான். ஸோ அதுலேருந்து ஒருத்தர் வராரு, அவங்களோட ஃபேன்ஸும் அந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க. ஸோ அதனால் விஜய் வந்தாருன்னா இந்த வாட்டி பயங்கரமாக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து சினிமா வேறு அரசியல் வரல. இப்போ எப்படி நீங்கள் அரசியலை வந்து சினிமா மூலியமாக தேர்ந்தெடுக்குது எப்படி கரெக்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு அரசியல் நான் கற்றுக்கிட்டே சினிமாவில் தான். ஏன்னா எனக்கு அரசியல்லாம் ஜீரோ நாலேஜ் தான். ஓரளவுக்கு தெரிஞ்சது வந்து ஆயுத எழுத்து, புதுப்பேட்டை, என்ஜிகே, இந்த மாதிரி படம் பார்த்து தான் ஓரளவுக்கு அரசியல் எனக்கு தெரிஞ்சது. ஸோ அதனால நான் எப்படி பார்க்கறேன்னா, அரசியல் வந்து நான் புரிஞ்சுக்கிட்டே சினிமாவில் தான். ஸோ சினிமாலேருந்து ஒருத்தர் அரசியல் வராருன்னா அவர் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அவர் வந்தா எப்படி இருக்கும். சரி, இப்போ வந்து டிஎம்கே பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஒரு நடிகர், அவருக்குலாம் வந்து ஓட்டு போட முடியாது. டிஎம்கே மட்டும் இல்லை, ஏடிஎம்கே அந்த மாதிரி மைண்ட் செட்டில் தான் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ உதயநிதி போன்ற ஆளுங்கள்லாம் வந்து அவரும் சினிமாவில் தான் இருந்திருக்காரு. இப்போ வடிவேல வந்து ஸ்பீச்சு கூப்பிட்றாங்க, அவரும் சினிமா தான். இப்போ அவங்களுக்கு தேவையான மட்டும் சினிமா கூப்பிட்றாங்க. அப்போ ஏன் விஜய் மட்டும் சினிமா அவர் ஓட்டு போட முடியாது அப்படின்றாங்க? இல்லை, அப்படி பார்த்தா அதான் உதயநிதியே இப்போ சினிமாலேருந்து தானே இப்போ வந்தார். கடைசி படம் கூட வருது, மாமன்னன் தான் வந்தது. மாமன்னன் படமே ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியல் தானே. அவர் வந்து ஒரு எண்டு கொடுக்கணும்னு பார்த்துருக்காரு. அதனால ஒரு எண்டு தான் அது, பார்த்துக்கலாம். ப்ரோ, இப்போ பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் இருக்கிறார்ல, அவர் வந்து இவ்வளோ நாள் வந்து விஜய் ஃபேன்ஸு கூட இருந்தார், கன்னு வாங்கினார் கோட்டு படத்தில். இப்போ பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து பராசக்தி படத்துக்காக டிஎம்கே கூட போனார். அதுவும் பராசக்தி படம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பிஜேபி கூட மோடியை பார்க்கறதுக்கு டெல்லிக்கு போனார் பொங்கல் கொண்டாட. இப்போ பார்த்தீங்கன்னா அஜித்தை பார்க்க வந்து அந்த ரேசிங் இதுக்கு துபாய்க்கோ மலேசியாவுக்கு எங்கேயோ போயிருக்காரு. இப்போ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் ஏன் இந்த மாதிரிலாம் வேணும்னே போகிறாரு? அவர் அவ்வளோ பெரிய ஆளா எப்படி நினைக்கிறீங்க? அவர் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. என்னன்னா, இப்போ அவர் வந்து ஏன் இதெல்லாம் பண்ணுறாருன்னா, எனக்கு புரிஞ்ச வரைக்கும் அவர் சிவகார்த்திகேயனா இப்போது நான் இருந்தேன்னா என்கிட்ட என்ன பதில் தெரியுமா இருக்கும், நான் வந்து யாரையுமே பகைச்சிக்கூடாது. அவர் இப்போ அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் பக்கம் நியாயம் இருக்குது இல்லைங்கிறத தாண்டி நான் யாரையும் பகைச்சிக்கல. எனக்கு விஜய் ஃப்ரெண்டு, அஜித் ஃப்ரெண்டு, எனக்கு சூப்பர் ஸ்டார் ஃப்ரெண்டு, மோடியே ஃப்ரெண்டு அப்படிங்கிற அளவுக்கு தான் அவர் இறங்கிட்டு இருக்காரு. சிவகார்த்திகேயன் பண்ணுறது ரொம்ப அப்பட்டமாக தெரிஞ்சிச்சு இப்போது. அதனால தான் பராசக்தி படமே அடி வாங்குச்சு. அது ஓரளவுக்காக நல்ல படம் தானே, ஏன் இவ்வளோ தூக்கி போட்டு மெரிகிறாங்க? அதுதான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டு தனுஷ் வாய்ப்பு கொடுத்தாரு கொஞ்சம் 3 படத்தில், அவரையும் மதிக்கல. இமானு நல்ல மியூசிக் போட்டு கொடுத்துருந்தார் படத்தில், அவரோட ஒய்ஃபே வந்து இது பண்ணார், அது எல்லாருக்கும் ஊருக்கே தெரியும். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா விஜய் கண்ணு கொடுத்தாரு, அவர் காம்படிஷனாகவே வந்து பராசக்தி படம் விட்டாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் அவர் பண்ணுறதுனால அவர் என்ன மைண்ட் செட்டில் இதெல்லாம் பண்ணுறாரு நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன மைண்ட் செட்னா ப்ரோ, அதாவது சிவகார்த்திகேயன் வந்து நீங்கள் லிஸ்ட்லேயே சேர்த்துக்காதீங்க. ஏன்னா அவர் வந்து இப்போது லாஸ்ட் படம் வந்து அமரன் ஒரு படம் ஓரளவுக்கு நல்லா கொடுத்தாருன்னு சொல்லிட்டு அவர் இன்னமும் நம்ம ஒரு மாஸ் ஹீரோன்னு சொல்லி சுற்றி நிற்கிறாரு. ஆனால் எதுவுமே கிடையாது. மதராஸ்லேயே காலி அவர். பட்ஜெட் எவ்வளோ 150 160 கோடின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவ்வளோ எடுத்தாரான்னு கேட்டால் இல்லை. ஆமாம், 100 கோடி. அதுவே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தது அந்த படம். 20 நாள் 25 நாள் கழிச்சு தான் வந்தது. இது பராசக்தியும் காலி. பராசக்தி ரொம்ப படுத்துச்சு. ஏன்னா விஜய் ஆப்போனண்ட்டாக இதுதான் அதான் கிதி. அதனால் சிவகார்த்திகேயன் லிஸ்ட்லேயே எடுக்காதீங்க. அவர் எங்கே வேணா போட்டோம். இப்போ அஜித்தை லேட்டஸ்ட்டாக போய் பார்த்துருக்காரு. அஜித்தே ஆல்ரெடி போட்டு அச்சுனுங்கிறாங்க கேம்பாவை. ஆமாம், அதுதான் கரெக்ட். அவருக்கு அஜித் சப்போர்ட்டாக நிற்கிறாருல்ல. ஆமாம், இப்போ அவர் என்னன்னா, நம்ம அஜித்துக்கு இப்போ குரல் கொடுத்தா இப்போதான் நம்ம ஆமாம், அதுதான் கரெக்ட் தான். ஆமாம், இது நீங்கள் அஜித் ரோதே ஞாபகம் வருது. அஜித் பண்ணுறது கரெக்டாக, அது கேம்பா நடிக்குது, ஒரு கார் ரேஸுக்காக ஒரு கேம்பா நடிக்கிறாரு. இப்போ ஃபேன்ஸே குடி சொல்கிறாரு, இப்போ ஃபேன்ஸாக குடிக்கிறாங்க கேம்பா நடிப்பு வாங்கி. அதை நீங்கள் எப்படி பாக்குறீங்க? நானே குடித்தேன். அது அஜித் நடிச்சதால அந்த விளம்பரம் நானே ஒரு நாள் வாங்கி குடித்தேன். அவர் ஏன் அதை இது பண்ண தெரில. அது ஸ்போர்ட்ஸுக்காக அவர் ஸ்பான்சர்ஷிப்பாக நினச்சிக்கிறார் போல இருக்கு. நினச்சி பண்ணியிருக்காரு.
பட் தெரியல எனக்கு அது, ஏன்னா எனக்கு அஜித் பர்சனலாகவும் பிடிக்கும், அதனால அவரை எனக்கு ஒரு மாதிரி சொல்ல மனசு வரல. ஏன்னா இப்போ அஜித் ஃபேன்ஸே வந்து ட்விட்டரில் வந்து அவர் வந்து ஏன் அப்படிலாம் பண்ணுற சொல்லிட்டு கை ஊற்றினுக்கிறாங்க. ஆமாம், பழகுறாங்க. ஸோ அது வந்து நீங்கள் வந்து கரெக்டு தானா, எப்படி என்ன யோசிக்கிறீங்க? அது கரெக்ட் இல்லைன்னு தாண்டி அவர் ஒன்று நினச்சி பண்ணுறாரு ப்ரோ. அது வந்து நம்ம நல்லதுன்னு நினச்சிக்க வேண்டியது தான். ஏன்னா அவர் பர்சனலாகவே ஒரு நல்ல மனுஷன் தான். அதனால அவர் எது பண்ணாலும் ஓகே தான். பட் இந்த மாதிரி இனிமேல் பண்ண வேணாம். அந்த விளம்பரத்தில் தான் நடிக்க வேணாம். சிவகார்த்திகேயனும் கொஞ்சம் அடக்கி வாசிக்கலான்றீங்க. அவர் அடக்கி வாசிச்சாதான் இனிமேட்டு அவருக்கு டிவி கேட்கலாம் வந்துட்டாங்கன்னா எல்லாம் போயிடுவாரு. ஆனால் எனக்கு இது பர்சனலாக வந்து சிவகார்த்திகேயனோட இப்போ வந்து பெட்டராக வந்து பிரதீப் ரங்கநாதன் அவர்லாம் தெரியுறாரு. இப்போ அதை எப்படி பார்க்குறீங்க ப்ரோ? இப்போ சிவகார்த்திகேயனே ஒரு அளவுக்கு தூக்கி வந்து வச்சாங்க மக்கள். அதே மக்கள் ஒருத்தரை வந்து தூக்கி வைக்கணும் வேணான்னு சொல்றது மக்கள் தான் முடிவு பண்ணணும். பூரா ஓவரா பண்ணியிருந்தாருன்னா வேலைக்கு ஆகும். வந்தாரா, படம் நடிச்சியா, ஆட்டிடியூட்லாம் காட்டாது, நடிச்சு போயினே இரு, நல்லா படம் கொடு, அவ்வளோதான். கண்டென்ட்டு நல்ல படத்தை கொடு, அவ்வளோதான். நீமா அப்புறம் இந்த மாதிரிலாம் ஜூடு படமே நிறையா பில்டப் பண்ணாரு, ஒர்க்கே ஆகல. அவர் கடைசியா டிராகன் ஓரளவுக்கு நல்லா பண்ணாரு. ஸோ வந்து சிவகார்த்திகேயனை தாண்டி நிறைய பேர் இருக்காங்க. அப்போ இருக்காங்க. சிவகார்த்திகேயன்லாம் எனக்கு ஆளே தான், ஹீரோ இல்லை. அதாவது ஆளே இல்லைன்னு இல்லை, ஹீரோ. ஓகே, ஹீரோ மெட்டீரியல் இல்லை, ஹீரோ மெட்டீரியல் கிடையாது. ஓகே தலைவா, நன்றி.